ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வெறும் 2.5 இயர்ஸ்ல நாங்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எங்க அச்சீவ்மெண்ட் கிடையாது நவாடா, இது எங்க அச்சீவ்மெண்ட் கிடையவே கிடையாது. நாட் ஜஸ்ட் அர்னவ், நிறைய பேர் இருக்காங்க டீம்ல. பட் அஃப்கோர்ஸ் டீம் எஃபர்ட்னால நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பட் உண்மையை சொல்லணும்னா இது உங்க அச்சீவ்மெண்ட்டுங்க. நீங்க சப்போர்ட் கொடுத்துறீங்க, ஆதரவு கொடுத்ததுனால தான் எங்களால் இவ்வளோலாம் பண்ண முடிஞ்சது. எங்களால் இவ்வளோலாம் we wanted to achieve so many things, அதெல்லாம் எங்களால் பண்ண முடிஞ்சது. அர்னவ், what do you have to say? எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பட் thank you so much for this love and support. அவ்வளோதான், வேற ஐ மீன் இதுக்கு இன்னும் நிறைய நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுக்கு வேண்டி. ரைட். ஸோ அதுக்கு ஸ்டே டியூன். பேசிக்லி நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, we'll try to stay truthful at all times. அது எந்த டைப் ஆஃப் கான்டென்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ எனிவே தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு பெரிய விருந்து மாதிரி ஏதாச்சும் வச்சாகணும். ரைட், மீட் அப் வைப்போமா? கண்டிப்பா வைக்கிறோம், பண்றோம். So Arnav will arrange that for you guys and we'll definitely meet you soon. I mean, soon-na ஒரு மாசம் 2 மாசம் ஆனாலும் ஆகலாம், but still we'll try our best. Okay? And with that, let's start with the video. So இந்த வீடியோல பேசிக்கலி நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணோம்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஸ்மார்ட் போன் வாங்கும்போது ப்ராசஸர்ஸ் நேம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா 2025ல அந்த ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு MediaTek Dimensity 7300 compared to Dimensity 7200 எந்த ப்ராசஸர் பவர்ஃபுல்லா இருக்கும்னு ஒரு ரெகுலர் பர்சன் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? தம்பி 7300 தானே. ஏன்னா 7300 தான் ஹையர் நம்பர் கம்பேர்ட் டு 7200. ஆனா கிடையாது. டெக்னிக்கலி MediaTek Dimensity 7200 வந்து 7300 கம்பேரிசன்ல இட் இஸ் மோர் பவர்ஃபுல். அண்ட் நிறைய பேர் புதுசா இருக்கே 7300 சொல்லிட்டு தப்பான ப்ராசஸர் உள்ள போனை வாங்குற வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வீடியோல அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு நாங்க ஒரு ப்ராசஸர் ரேங்கிங் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அக்ராஸ் பிரைஸ் ரேஞ்சஸ் எந்த ப்ராசஸர்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த ப்ராசஸர் வந்து பெஸ்டான ப்ராசஸர், எந்த ப்ராசஸர் வந்து வீக்கஸ்டான ப்ராசஸர், எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஆல்ரைட், ஸோ வித் தட் அவுட் ஆஃப் தி வே வீடியோக்கு போலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர் 20,000 rupees ஃபோன்ஸ் எடுத்தீங்கன்னா ரீபிராண்டிங் அண்ட் கன்ஃபியூஷன் நிறைய இருக்குங்க. அண்ட் அண்டர் 20,000 15 to 20,000 ரேஞ்ச் நாங்க பார்க்குறோம். அதுக்கு கீழே நீங்க போனீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டான ப்ராசஸர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்க்ரீன்ல நாங்க போட்டுடுறோம். இதாங்க கரெக்டான ரேங்கிங். இருக்கிறதுல வீக்கஸ்ட் ப்ராசஸர் நீங்க எடுத்தீங்கன்னா அண்டர் 20,000 rupees வந்து Snapdragon 7s Gen 2. இதுல வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 5.9 lakh to 6 lakh குள்ள கிடைக்கும். அண்ட் Realme 12 Pro Plus, Poco X6 இந்த மாதிரி ஃபோன்ஸ்ல இந்த ப்ராசஸர் உங்களுக்கு இருக்கு. பட் இதெல்லாமே போன வருஷம் வந்த ஃபோன்ஸுங்க. இந்த வருஷம் Snapdragon 7s Gen 2 வெச்ச ஃபோன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். So you don't have to worry about it. அடுத்தது சாம்சங்ல யூஸ் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் Exynos 1380 சிப்செட்டுங்க. இது கொஞ்சம் Snapdragon 7s Gen 2 ஓட பெட்டரான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொடுத்துரும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். அண்ட் சாம்சங்கோட Galaxy M35ல உங்களுக்கு இந்த ப்ராசஸர் கிடைச்சிரும். ஆனா இது சாம்சங் எக்ஸ்க்ளூசிவ் தான். ஸோ சாம்சங்கோட ஃபோன்ஸ்ல இந்த வருஷமும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பெஸ்டா இருக்காது, பட் இட்ஸ் நாட் பேட் ஈதர். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 சீரிஸ்னே சொல்லலாம். ஏன்னா 7300 மட்டும் இல்லங்க, 7300 இருக்கு, 7300 Ultimate இருக்கு, 7300 Ultra இருக்கு. அண்ட் இந்த மூணுத்துல Ultimate Ultra அப்படில வச்சிருக்கனால டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ், சேம் டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மூணு ப்ராசஸர்ஸ்லயுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோரோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 6.5 lakhs to 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பெட்டர் than 7s Gen 2 and Exynos 1380. அண்ட் நிறைய ஃபோன்ஸ்ல இந்த Dimensity 7300 தான் யூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அடுத்து வர CMF Phone 2லயும் இந்த Dimensity 7300 ஓட ஒரு வேரியன்ட் தான் வரப்போகுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Infinixல வந்த புதுசான Note 50sல, Vivo T4xல, CMF Phone 1ல, iQOO Z10xல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து இந்த 7300 சிப் தான் கொடுத்திருக்காங்க. and நிறைய phonesல இந்த 7300 சிப் இருக்கதா போகுது. அடுத்து MediaTek Dimensity 7400. இது புதுசா MediaTek லான்ச் பண்ணிருக்க சிப். and இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இது கண்டிப்பா 7300 ஓட பவர்ஃபுல்லா இருந்தாலும் 7200 is more powerful than 7400. so 7300 to 7400 to 7200 ஓட பவர்ஃபுல் கிடையாது. என்ன ஒரு கன்ஃபியூஷன். எனிவே இந்த MediaTek Dimensity 7400 ரீசென்ட்லி நாங்க Motorola Edge 60 Fusionல பார்த்தோம். ஆஃப் கோர்ஸ் அண்டர் 20,000 ஃபோன் கிடையாது அது. பட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 lakh, little more than 7 lakh, 7.2 lakh உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிடைச்சிரும். ஸோ 7400க்கும் 7300க்கும் சின்ன டிஃபரன்ஸ் தாங்க இருக்கு. பிரைம் கோர்ஸ் ஓட கிளாக் ஸ்பீடு வந்து 0.1 GHz கூட்டியிருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் GPU ஓட கிளாக் ஸ்பீடு கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து MediaTek Dimensity 7200, 7200 Ultra and 7200 Pro ஒரே ஃபேமிலி ஆஃப் ப்ராசஸர்ஸ் தான். வெறும் பிராண்டிங் டிஃபரன்ஸ் இருக்கும் for different companies. So இந்த 7200 நீங்க பாத்தீங்கன்னா it's actually a more powerful chip than 7300 and 7400. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அதோட அதிகமா கிடைக்குங்க. and இந்த 7200 வந்து நம்ம Nothing Phone 2ல பார்த்தோம், Redmi Note 13 Pro Plusல பார்த்தோம், iQOO Z9ல பார்த்தோம், and Vivo T3லயும் பார்த்தோம். கரெக்ட் தானே? and இந்த phones எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்த phones. So இந்த வருஷம் வர phonesல இந்த chip இருக்குமான்னு கேட்டீங்கன்னா I doubt that.
இப்போ நாங்க போன வருஷம் வந்த ஃபோன்ஸ்ல இருக்க சிப்பை பத்தி ஏன் பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாமே அண்டர் 20,000 rupees வரும். ஏன்னா லான்ச் பண்ணும்போது இது 25,000 கிட்ட லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ அண்டர் 20,000க்கு 2025ல வரப்போகுது. ஸோ அப்போ நீங்க அந்த ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து ஸ்னாப்டிராகனோட புதுசா வந்திருக்க ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 சிப்புங்க. இந்த ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னா, ஸ்னாப்டிராகன் 6 சீரிஸ் ஐயோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சேன் நான். பட் சர்ப்ரைசிங்லி குட் பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்டிடூ ஸ்கோர் கிட்டத்தட்ட 7.3 lakhsல இருந்து 7.9 lakhs 8 lakhs வரைக்கும் கிடைக்குங்க. அஃப்கோர்ஸ் ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 வச்சிருக்க ஃபோன்ஸ்ல வந்து உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் உள்ள ஸ்டோரேஜ் கிடைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன்டிடூ ஸ்கோர் கிடைக்குது. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா Oppo K13ல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 7.3 lakh எங்க யூனிட் 128GB யூனிட்ல கிடைச்சது. அண்ட் 256GB வேரியன்ட்ல கிட்டத்தட்ட 8 lakhs கிடைச்சதுங்க ஆன்டிடூ ஸ்கோர். அண்ட் இதோட வீடியோ கூட சீக்கிரம் வரப்போகுது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்க நோட்டிபிகேஷன் ஃபீட்ல கரெக்ட்டா வந்து விழுந்துரும். இன்ஃபேக்ட் இன்னொரு ஃபோன் இருக்குங்க Realme P3. அதுலயும் இதே சிப் தான். அண்ட் இந்த ரெண்டு ஃபோன்ஸ் தான் நாங்க கம்பேர் பண்ண போறோம், Oppo K13 and Realme P3. அண்ட் டாப் 2ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 7s Gen 3 அண்ட் அடுத்தது வந்து ஸ்னாப்டிராகன் 7 Gen 3. ஸோ ஸ்னாப்டிராகன் 7s Gen 3ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்டிடூ ஸ்கோர் வந்து 8 lakhs வரைக்கும் கிடைச்சிரும். ஸோ இந்த சிப் வந்து iQOO Z10ல இருக்கு அண்ட் வரப்போற Vivo T4லயும் இருக்க போகுது. அண்ட் iQOO Z10 நீங்க பாத்தீங்கன்னா அண்டர் 20,000 rupees பிரைஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அண்டர் 20,000 rupees 7s Gen 3 வந்து தாறுமாறான ப்ராசஸருங்க. அண்ட் அடுத்தது வந்து ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 அண்ட் 7 Gen 3 வந்து அண்டர் 20,000 rupees உங்களுக்கு நாட் CE4ல கிடைச்சிரும். அண்ட் ஒன்லி அந்த ஃபோன்ல தான் கிடைக்கும். ஏன்னா 7 Gen 3 வச்சிருக்க ஃபோன்ஸ் அண்டர் 20,000 rupees நிறைய கிடையாது ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் 7 Gen 3 வச்சிருக்க ஃபோன்ஸ் நிறைய லான்ச்சே பண்ணல பிராண்ட்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கலாம் ஃபோன்ஸ். மேபி இந்த வருஷம் லான்ச் பண்ணாலும் பண்ணலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பட் 7 Gen 3 இருக்கிறதுலே அண்டர் 20,000 rupees பெஸ்ட் பர்ஃபார்மருங்க. அடுத்தது நம்ம அண்டர் 30,000 rupeesக்குள்ள இருக்க ப்ராசஸர்ஸோட ரேங்கிங் பார்த்துடலாம். அண்ட் ரேங்கிங் உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஸ்கிரீன்ல காட்டிடுறேன். இதாங்க ரேங்கிங். இந்த ரேங்கிங் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஆல்ரெடி பேசியிருக்க ப்ராசஸர்ஸ் பத்தி நான் திருப்பி பேச விரும்பல. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7s Gen 2 வச்சிருக்க ஃபோன்ஸ் நிறைய இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Moto H60 ஸ்டைலஸ் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. Moto H50 Fusion போன வருஷத்துது. அண்ட் Realme 13 Pro Plus இதுல எல்லாம் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7s Gen 2 கிடைச்சிடும். அடுத்தது Dimensity 7300 வச்சிருக்க ஃபோன்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Oppo F29 Pro, அப்புறம் புதுசா லான்ச் பண்ணிருக்க Vivo V50e and Dimensity 7400 வச்சிருக்க Moto H60 Fusion. நான் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் 7s Gen 3 நீங்க பாத்தீங்கன்னா நத்திங்கோட புது ஃபோன் 3a Pro ல Redmi Note 14 Pro Plusல எல்லாத்துலயுமே இருக்கு. அண்ட் 7 Gen 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா above 20,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாட் CE4ல மட்டும் தான் under 20,000 rupees கொடுத்திருந்தாங்க. above 20,000 நீங்க பாத்தீங்கன்னா Motorola H50 Pro இருக்கு, iQOO Z9s Pro. இந்த ஃபோன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து Snapdragon 7 Gen 3 கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதுக்கு அப்புறம் வர சிப்ஸ்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. செம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 7 Gen 3ல 8.5 lakh ஆன்டிடூ ஸ்கோர் இருக்கா. அடுத்து நான் சொல்ல போற சிப்ல MediaTek Dimensity 8300/8300 Ultraல உங்களுக்கு 1.4 million ஆன்டிடூ ஸ்கோர் கிடைக்கும். ஆமா, இந்த 900,000 1 million 1.2 million ரேஞ்ச்ல எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, ஆக்சுவலி இல்ல. அண்ட் 1.4 million வந்து உங்களுக்கு Poco X6 Proல கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் நிறைய தடவை நாங்க பார்த்திருக்கோம் under 20,000 rupees கூட இந்த ஃபோன் போயிருக்கு டியூரிங் டிஸ்கவுண்ட்ஸ். பட் இப்போ வந்து under 25,000 உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இட்ஸ் a good deal. புதுசா ஒரு சிப் வேற MediaTek கொண்டு வந்திருக்கான். MediaTek Dimensity 8350. இது வந்து புதுசா வந்திருக்க Realme P3 Ultraல இருந்தது. அண்ட் Oppoட Reno 13 and 13 Proல கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து above 30,000 rupees. ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 8300 and 8300 Ultraவோட பெட்டரா உங்களுக்கு ஆன்டிடூ ஸ்கோர் கிடைச்சிரும். 8350க்கும் 8300க்கும் என்ன டிஃபரன்ஸ் மெயினா கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டார் ஸ்பீட் ஹைப்பர் என்ஜின் அப்படின்னு ஒன்னு MediaTek இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு அவங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% பெட்டர் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 2 Snapdragon சிப்ஸ் இருக்குங்க. அண்ட் ரெண்டுமே both are my favorites. Snapdragon 7 Plus Gen 3 and Snapdragon 8s Gen 3. Snapdragon 7 Plus Gen 3 வச்சிருக்க ரெண்டு ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ரெண்டுமே லாஸ்ட் இயர் லான்ச் ஆனது தான். OnePlus Nord 4 and Realme GT60. அண்ட் டீல் சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 rupees அந்த ஃபோன்ஸ் கிடைச்சிரும். அண்ட் இட்ஸ் a very very powerful performerங்க. இன்ஃபேக்ட் 7 Plus Gen 3க்கும் 8s Gen 3க்கும் உங்களுக்கு ஆன்டிடூ பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா 7 Plus Gen 3ல உங்களுக்கு 1.4 to 1.5 million ஆன்டிடூ கிடைச்சிரும். அண்ட் 8s Gen 3ல கண்டிப்பா 1.5 million கிடைக்கும். 1.5 millionக்கு மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 7 Plus Gen 3 and 8s Gen 3ல இருக்க மெயின் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து மெயின்லி ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. GPU பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். அண்ட் 8s Gen 3 வச்சிருக்க நிறைய ஃபோன்ஸ் இருக்குங்க மார்க்கெட்ல இப்போ. iQOO Newton R, Poco F6, Realme GT6 and Xiaomi 14C. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா Motorola H50 Ultraலயும் இருக்கு. கிட்டத்தட்ட 25,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற ஃபோன்ஸ்ல உங்களுக்கு Snapdragon 8s Gen 3 கொடுத்திருக்காங்க. வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராசஸர். அடுத்து Poco X7 Proக்குள்ள கொடுத்திருக்க MediaTek Dimensity 8400/8400 Ultra. இதோட ஆன்டிடூ ஸ்கோர் கிட்டத்தட்ட 1.6 million உங்களுக்கு கிடைச்சிருங்க. அண்ட் இட் இஸ் a crazy performer. ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கிறதுல பெஸ்ட் சிப்செட் எது தெரியுமா? 2 வருஷம் பழைய சிப்செட் Flagship
flagship chipset Snapdragon 8 Gen 2. இதுல உங்களுக்கு 1.6 ல இருந்து 1.7 மில்லியன் வரைக்கும் Android ஸ்கோர் கிடைச்சிரும். OnePlus 12 ஓட பிரைஸ் under 30,000 rupees போயிருந்தது. And at that time நிறைய பேருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிருந்தோம், பட் இப்போ unfortunately it is unavailable. பட் செம்மையான டீலுங்க. அடுத்தது flagship chipsets and flagship chipsetsல again ranking உங்க ஸ்கிரீன்ல வந்துரும். And இதுல ஃபர்ஸ்ட் நான் பேச விரும்புறது வந்து Tensor G4 பத்தி. Tensor G4 நீங்க பாத்தீங்கன்னா நாங்க under 30,000 rupees நிறைய chipsets சொல்லிருந்தோம்ல. 8350, 8400 Ultra, Snapdragon 7 Plus Gen 3, Snapdragon 8s Gen 3, Snapdragon 8 Gen 2. இதெல்லாம் விட அண்டர் பெர்ஃபார்மிங் சிப் Tensor G4. Pixel phone குள்ள இருக்கு. Pixel 9 சீரிஸ்ல 9a, 9, 9 Pro, 9 Pro XL, 9 Pro Fold கிட்டத்தட்ட 1 lakh மேல இருக்க போன்ல Tensor G4 கொடுத்திருக்காங்க. And இதோட Antutu ஸ்கோர் வெறும் 1.3 மில்லியன் கிட்டத்தட்ட தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா இதுல வந்து NPU பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா கொடுத்திருக்கனால உங்களுக்கு AI எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. பட் உண்மை சொல்லணும்னா கூகுள் Tensor G5ல they have to bring huge improvements in performance. இல்லனா இது வந்து ஒரு very underperforming, not a good chip in 2025. அடுத்தது Samsung ஓட Exynos 2400, 2400e. இது ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Samsung Galaxy S24 and S24 FE ல கொடுத்திருக்காங்க. S25 ல இருந்து ஃபுல்லா Snapdragon மாறிட்டாங்க. Exynos 2400 நீங்க பாத்தீங்கன்னா is better than Tensor G4, but still இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து 1.6 மில்லியன் இருந்து 1.8 மில்லியன் வரைக்கும் Android ஸ்கோர் கிடைக்கும். சோ கிட்டத்தட்ட Snapdragon 8 Gen 2 லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். அடுத்து போன வருஷம் வந்த Snapdragon flagship processor Snapdragon 8 Gen 3 உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். 1.9 மில்லியன் இருந்து 2.1 மில்லியன் வரைக்கும் Android ஸ்கோர் கிடைக்கும். அண்ட் இந்த சிப்செட் வந்து எக்கச்சக்க போன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். OnePlus 13R, OnePlus 12, iQOO 12, Samsung Galaxy S24 Ultra நிறைய போன்ஸ்ல இந்த சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. வெரி பவர்ஃபுல் சிப்செட், ஆசமான சிப்செட். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் இப்போ வரைக்கும் இருக்கிறதுல MediaTek ஓட Dimensity 9400 பிளஸ் வந்துருச்சு. அதை பத்தி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது வச்சு போன்ஸ் வரல. பட் 9400 இஸ் a சூப்பர் பெர்ஃபார்மர். ஓப்போட Find X8 சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, Find X8 and Find X8 Proல. அண்ட் விவோட X200 சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, Vivo X200, X200 Pro. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்க வந்து பேட்டரி எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா தாறுமாறான எஃபிஷியன்சி கிடைக்குங்க. Vivo X200 Proட பேட்டரி லைஃப் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் பேட்டரி லைஃப் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்குது இது வரைக்கும். அண்ட் பேட்டரி எஃபிஷியன்சி மட்டும் இல்லங்க, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைச்சிரும். 2.4 ல இருந்து 2.6 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் கூட தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஃபிளாக்ஷிப் கிரேட் ஆஃப் கோர்ஸ் சிப்செட். ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட் சிப்செட் இப்போ ஒரு Android ஃபிளாக்ஷிப்ல நீங்க பாக்குறீங்கன்னா Snapdragon 8 Elite, no doubt about that. 2.5 மில்லியன்ல இருந்து 2.9 மில்லியன் வரைக்கும் நாங்க Antutu ஸ்கோர் பார்த்திருக்கோம். OnePlus 13 ல இருக்கு, Samsung Galaxy S25 Ultra ல கொடுத்திருக்காங்க, Xiaomi 15 சீரிஸ்ல இருக்கு, iQOO 13 ல இருக்கு, Nubiயோட Red Magic சீரிஸ்ல இருக்கு. இந்த எல்லா போன்ஸ்லயும் உங்களுக்கு வந்து Snapdragon 8 Elite கிடைச்சிரும். Alright, so இதாங்க எங்க Android ஸ்மார்ட்போன்ஸ் குள்ள இருக்கிற ப்ராசஸர்ஸோட ஒரு கிளியரான பிரேக் டவுன் ஃபார் யூ கைஸ். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட், எந்த சிப்செட் நீங்க பார்க்கணும், எந்த சிப்செட் உங்களுக்கு வர்த்தியான சிப்செட் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சிப்செட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெறும் Antutu ஸ்கோர் வச்சு ஜட்ஜ் பண்றது வந்து தப்பான விஷயம் தான். பிகாஸ் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7300, 7200, 7400, அப்புறம் Snapdragon 7 Plus Gen 3, 7 Gen 3 இதெல்லாமே வந்து ஓரளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால இட் கேன் கெட் கன்ஃபியூசிங். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு வேகான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் அதை வச்சு நீங்க வந்து கன்சிடர் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் வி வாண்ட் டு ட்ரை மோர் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.